பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு கூறும் இறைவார்த்தை செக்கரியா 9ஆம் அதிகாரம் திருவசனம் 9. செக்கரியா 9ஆம் அதிகாரம் திருவசனம் 9. மகளே சீயோன் மகிழ்ந்து களிக்கூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். மகளே சீயோன் மகிழ்ந்து களிக்கூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகாக இன்றைய நாளில் நம்மோடு பேசுகின்றார். மகளே சீயோன்னு உங்களை பார்த்து சொல்கின்றார், மகளே எருசலேம் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கின்றார். உங்களிடத்தில் யார் வரப்போகிறாராம்? அரசர் உங்களிடத்தில் வரப்போகிறார். எப்படிப்பட்ட அரசர்? இந்த உலகத்தை ஆளுகின்ற அரசர் அல்ல. யார் வரப்போறவாம்? இந்த உலகத்தை படைத்த அரசர் உங்களிடத்தில் வரப்போகின்றார் அப்படின்னு ஆண்டவர் நாளில் உங்களோடு பேசுகின்றார். அந்த அப்பேற்பட்ட அரசர் நம்மிடத்தில் நமக்குள் நம் வீட்டிற்கு வர வேண்டும் என்றால் நாம் எப்படி கிருபை பெற்றவர்கள் பாருங்க, நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். நாம் ஜெபிக்க உட்காரும் பொழுதெல்லாம் என்ன செய்வார்? அப்பேற்பட்ட உலகத்தை படைத்த அரசர் நம் வீட்டிற்கு வருவார். நம் வீட்டிற்கு வரும்பொழுது என்ன நடக்கும்? ஒளியின் அரசர் நம் வீட்டிற்கு வரும்பொழுது என்ன நடக்கும்? இந்த வீட்டில் இருக்கின்ற இருளெல்லாம் எடுத்து போடப்படும். இந்த வீட்டில் உள்ள அந்தகாரங்கள் அனைத்தும் எடுத்து போடப்படும். எல்லா விதமான தீவினைகளையும் எடுத்து போடப்படும். அரசர், உலகத்தை படைத்த அரசர் நம் வீட்டிற்குள் வரும்பொழுதே, நமக்கு மீட்பை கொண்டு வருகின்ற அரசர் நம் வீட்டிற்கு வரும்பொழுதே நமக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்றைய நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க அவர் தயாராய் உங்கள் அருகில் வருகின்றார். எனவே நீங்கள் என்ன செய்யணுமா? மகிழ்ந்து ஆர்ப்பரிக்கணுமா? மகிழ்ந்தே களி கூறணுமா? மகிழ்ந்தே ஆர்ப்பரிங்க அப்படின்னு ஆண்டவர் நாளில் உங்களோடு பேசுகின்றார். எனவே நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை அறிக்கையிடுங்கள். ஸ்தோத்திரம் பலிகளை மட்டுமே நீங்கள் உங்கள் உதடுகளினால் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்த உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை அவர் தருவார். நீங்கள் எதையுமே கேட்க வேணாம். உங்களுடைய காரியத்தை குறித்து நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை நீ கொடுக்க போகிறதுக்காக கொடுங்கன்னு கேட்காம, கொடுக்க போகிறதுக்காக நன்றி, செய்ய போகிறதுக்காக நன்றி, எனக்கு கிடைக்க வைக்க போகிறதுக்காக நன்றின்னு நீங்கள் ஆர்ப்பரிங்க. இன்றைய நாளில் உங்கள் வீட்டிற்கு வரப்போகின்ற மன்னாதி மன்னன், ராஜாதி ராஜன், உலகத்தை படைத்த அரசர் உங்கள் காரியங்களை நிறைவாய் கொடுத்து நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பரமபிதாவே, நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய ஆயுசு நாட்களில் இந்த ஒரு நாளையும் கூட நீர் கூட்டி கொடுத்திருக்கீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைய நாளிலும் கூட நீர் எங்கள் இல்லத்திற்கு வரப்போகிறீரே சுவாமி, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மகளே சீயோன்னு எங்களை நோக்கி அப்பா நீர் எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறீரே சுவாமி, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மகளே எருசலேம் அப்படின்னு எங்களை நோக்கி நீர் பெயர் சொல்லி கூப்பிடுகிறீரே சுவாமி, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைய நாளில் நீர் எங்கள் இல்லத்திற்கு வந்து எங்கள் இல்லத்தில் உள்ள இருள் அனைத்தையும் நீ எடுத்து போட்டு அப்பா, எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற எல்லா விதமான இருளையும் எடுத்து போட்டு நீர் ஒளியின் தேவனாய் எங்கள் ஒவ்வொருவருடைய மத்தியில் வந்து நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்று சீடர்கள் அருகில் நீர் சென்ற பொழுது உம்மை அறியாமல் இருந்ததைப் போல நாங்களும் அறியாமல் இருக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு அப்பா கண்களை நீர் அப்பா திறந்து கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய கண்களை திறந்து கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது நீர் எங்கள் அருகில் வந்து அமர்வதை அப்பா நாங்கள் உணரத்தக்க விதமாக ஆவியின் அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நிறைவு ஆசீர்வதிக்கும்படியாக மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் இன்ப நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் திருமண நாள், பிறந்த நாள் சிறப்பிக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் குழந்தைகளுக்கும் பெதஸ்தா ஜெபக்குழுவின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் ஆண்டவர் நீங்கள் ஜெபிக்கின்ற இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் உங்கள் மத்தியில் வந்து ஒளியின் தேவன் உங்கள் வீட்டில் உள்ள இருள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். வாழ்த்துக்கள்.